குட்டி 5 குட்டி இறந்து கிடக்கும். இந்த ஃபீல்டே விட்டுலாம் நினைக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்துச்சு. என்ன குரூப்? தமிழ்நாட்டுல இருக்கிற 38 மாவட்டத்தில் உள்ள பண்ணையாளர்கள் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை ஒருங்கிணைச்சு ஒரு டாக்டர் கொண்டு போறாரு. அந்த டாக்டர்கிட்ட நான் ஆலோசனை கேட்கும் பொழுது இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய பண்ணைய நான் ஒண்ணுமே தெரியாம நான் இருந்த போது என்னை மாதிரி நிறைய பண்ணையாளர்களை புதுசா நல்ல ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே அந்த குட்டியோடைய அந்த போட்டோ கிட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க. அதை அனுப்பி விட்டா உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசன் சொல்லுவாங்க. நம்ம மெடிசன் வாங்கி அழகா ட்ரீட்மெண்ட் பார்த்தா உடனே இந்த குட்டி சரியாயிரும். 100 குட்டியை கொடுத்தா யூடியூப்பை பார்த்தா 1 லட்சம் கிடைக்கும், 500 குட்டி வளர்த்தா 5 லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து நான் பண்ணை வச்சேங்க. வெளிநாட்டுல வேலையை விட்டுட்டு இந்த பண்ணைக்கு வந்தேங்க. அந்த குட்டி சந்தையில அவன் ஜோடி கணக்குல சொல்லும் பொழுது 14,000 ரூபாய் சொல்லுதான். இவங்க புது பண்ணையாளர்கள் என்ன செய்தாங்கன்னா, குட்டி நல்லா இருக்க, வேலைக்காரனை நம்பி தொழில் பண்ணாப்புல பண்ணையை இழுத்து மூடியாச்சு. வேலைக்காரனுக்கு என்ன தெரியும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அந்த பண்ணைய 1 லட்சத்துக்கு 7.5 லட்சம் எங்க இருக்கு, 1 லட்சம் எங்க இருக்கு, அதுலயும் 8 குட்டி இறந்துட்டு என்ற ஒரு தகவலை பண்ணைய மூடுறவங்க நம்மள்ட்ட கருத்து ரீதியாக சொல்லுதாங்க. 10 லட்சம் எங்க இருக்கு, 60,000 ரூபாய் எங்க இருக்கு. அதனால எந்த தொழிலுமே ஃபர்ஸ்ட் சின்ன லெவலா இருந்து பண்ணி, இது நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். நிறைய மாவட்டத்தில் நடந்திருக்கு. ராமநாடு, இங்க உளுந்தூர்பேட்டை, எல்லா மாவட்டத்திலும் நடந்திருக்கு. எந்த தொழில் நம்ம பண்ணினாலும் ஆரம்பத்துல தோல்விதான் கண்டிப்பா இருக்கும். ஒரு பண்ணையோட அட்ரஸ் SS ஆட்டு பண்ணை, திருநெல்வேலி மாவட்டம், பத்தமடையில இருக்கு. பண்ணைகள் அதிகமாயிட்டு இருக்கிறது ஒரு புறம் உண்மைதான். அதே போல பண்ணைகளும் மூடப்படுகிறது, அது ஒரு உண்மைதான். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தொழிலோட நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேணும். என்னன்னா, நம்ம ஒரு தொழில நம்ம இறங்க போறோம்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹோட்டல் வைக்க போறோம்னா வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பெரிய மிக கிராண்டா இருக்கிற 3 ஸ்டார் ஹோட்டல போய் திறக்க கூடாது. உனக்கு ஹோட்டலை பத்தி என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நீ ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஒரு சின்ன கடையை எடுத்து புரோட்டா கடை சின்னதா நீ வைக்கணும். இந்த புரோட்டா கடை மூலமா உனக்கு எப்படி உன்னுடைய டேஸ்ட்டை மக்களுக்கு கொடுக்கணும். உனக்குன்னு ஒரு 10 ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் உன்னுடைய புரோட்டா டேஸ்ட்டை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படிப்படியா இட்லி போடணும், அதுக்கப்புறம் நீ தோசை போடணும், அதுக்கப்புறம் நீ ரைஸ் ஐட்டங்கள் போடணும், அப்புறம் விதவிதமான இதை போடணும், அதுக்கப்புறம் நீ கில் சிக்கனை போடணும், நீ விதவிதமான எக்ஸ்ட்ரா இதை போடணும். நீ ஆரம்பமே குதிக்கும் பொழுதே நான் 3 ஸ்டார்ல தான் நான் ஓபன் பண்ணுவேன், நானும் அந்த 7 ரூபா 8 ரூபா புரோட்டா வியாபாரம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி ஒரு புரோட்டா கடையை நான் உதாரணம் எதுக்கு நான் சொல்லுதோம்னா, இதே மாதிரிதான் எல்லா தொழிலுமே. ஒரு ஆட்டு பிசினஸ், ஒரு ஆட்டுக்குட்டி நம்ம வளர்க்க, அது உயிருள்ள பொருள். இப்போ ஒரு புரோட்டா கடை, சிக்கன், இது கூட நம்ம மிஞ்சிட்டுனா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நஷ்டமாச்சுன்னா ஒரு சின்ன கடையை ஒரு ஆள் துறக்காரு, எப்பா எனக்கு 20 நாள் வச்சேன், புரோட்டா மாவு மிஞ்சிட்டே இருந்துச்சு, எனக்கு வியாபாரமே இல்லை, எவ்வளோப்பா நஷ்டம்? 30,000 ரூபாய் நஷ்டம். ஜாமா வாங்கினேன், கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், கடையை மூடிட்டேன். அவன் 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுவான். அவனுக்கு அணுகும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. புதுசா வேலையாட்களை வெளி மாநிலத்தில இருந்து இறக்கி அவன் தொழில் பண்ணுதான். அவனுக்கு அதுலயே நஷ்டமாகுது. அவனுக்கு எவ்வளவு நஷ்டம்? 12 லட்சம், 13 லட்சம். 30,000 எங்க இருக்கு, 13 லட்சம் எங்க இருக்கு? எல்லா தொழிலும் இதே மாதிரிதான். ஆட்டு பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் வரும்போது 3 குட்டி 5 குட்டி 10 குட்டி வளர்க்கறது யாரு வளர்க்கணும்? யார் இந்த தொழிலை வைக்க போறாங்களோ அந்த நபர் வளர்க்கணும். அந்த 10 குட்டில கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த 10 குட்டி இருக்கிற இடத்துல 10 குட்டியை போடுங்க. அந்த 10 குட்டியில நீங்க என்ன தீவனம் போடுறீங்க, அந்த 10 குட்டியில காய்ச்சல் வந்தா என்ன பண்றீங்க, அந்த 10 குட்டியில லூஸ் மோஷன் வந்தா என்ன பண்றீங்க, அந்த குட்டிகளுக்கு தடுப்பூசி போடுங்க. அந்த குட்டிக்கு எந்த தீவனம் போட்டா நல்ல பெஸ்டா வெயிட் கெயின் ஏறுது, அந்த குட்டிக்கு குடல் புழு மருந்து பண்ணுங்க, அந்த குட்டிக்கு லிவர் டானிக் கொடுங்க, இந்த மாதிரி சப்ளிமெண்டரி கொடுங்க, இந்த மாதிரி தீவன மெத்தடு, இந்த மாதிரி நோய் மேலாண்மை, இந்த மாதிரி நிறைய மெத்தடை நீங்க இந்த 10 குட்டியில கத்துக்கிட்டு நீங்க ஒரு ஃபீல்ட்ல இறங்க. 30 குட்டி வளங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கு ஒரு சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு சின்னதா ஒரு செட்டு போடுங்க. பரன் இல்ல, சின்னதா ஒரு செட்டு போடுங்க. அந்த 10 குட்டி 30 குட்டில அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? இந்த 30 குட்டில அவன் ஸ்டெடியா நிக்கானா? இந்த 30 குட்டியில அவன் கண்ணுங்க அறுத்துமாக அந்த 30 குட்டியை காலையில அந்த குட்டியை போய் காலில் போய் தீவனம் வைக்கிறதுல இருந்து எல்லாமே இது ஃபீல்டு ஒர்க்கு ஓனர் செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஓனர் செய்யணும். இல்ல நான் வெளிநாட்டுல இருப்பேன், என் தம்பி தொழில பண்ணுவான், நான் வெளிநாட்டுல உழைப்பேன், என் தம்பிக்கு நான் துட்டு அனுப்பி விடுவேன், எங்க மாமா இருக்காரு, அவரு வயசானவர் தான், அவருக்கு இனிமேல் வேலை இல்லை, அவரு பண்ணை அழகா பாத்துக்குவாரு, என் தம்பி காலேஜ் போறான், இல்ல காலைல இற வைக்க சொன்னா அவன் இற வச்சிருவான், என் ஃப்ரெண்டு இருக்கானுவா, செட்டு 20 பேர் கிடக்கானுவா, 20 பேர்ல அவன் செஞ்சிருவான், இவன் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு தொழில பண்ணுனா நம்ம நாளைக்கு என்ன 2024 500 பண்ணைகள் தொடங்கினாலும் 600 பண்ணைகள் மூடப்படும். இதான் உண்மை. யாரையும் நம்பி நம்ம ஃபீல்டுக்குள்ள இறங்கக்கூடாது. யாரு சொந்த அமௌண்ட் போடுறவங்களுக்கு தான் அதோட அக்கறை தெரியும், அதோட அருமை தெரியும், அப்போ வழி தெரியும். அவன் ஒவ்வொரு காசும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ உள்ள காலத்துல சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம்.
ஒரு காலத்துல ஈஸியான மெத்தட்ல ஈஸியா ஒவ்வொரு தொழில் பண்றத ஒவ்வொரு தொழில செவிச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு எந்த தொழில் பண்ணாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம், எந்த தொழில் பண்ணாலும் தோல்வி. ஜிஎஸ்டியில இருந்து எல்லா வியாபாரமே டவுனு, கன்ஸ்ட்ரக்ஷன் டவுனு, ரியல் எஸ்டேட் டவுனு, எல்லா வியாபாரமே டவுனாக இப்போ உள்ள காலத்துல எல்லா தொழிலுமே அவ்வளோ கஷ்டங்களாக சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டுல கடந்து அவ்வளோ பாடுபடுதாங்க. ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு ஆடை மேய்ச்சிட்டு அவ்வளோ வெளிநாட்டுல படுற கஷ்டங்கள். பிளம்பர் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, ஏசி டெக்னீஷியன் வேலை, இங்க இருந்து அசால்ட்டா சொல்லிடலாம் வெளிநாடு மாப்பிள்ள. இங்க ஊருக்கு வந்தவன வெள்ளச்சாரம் வெள்ளச்சட்டை உடுத்தி அவன் நீட்டா போகும்போது வெளிநாட்டு தோரணை இருக்கு. ஆனா அங்க படுற கஷ்டம் இருக்க, அது அல்லாஹ்வுடைய கிருபை. நீங்க பார்த்தாதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த கஷ்டம் வலி, அந்த அமௌண்ட் அவனுக்கு தான் தெரியும். அவன் இங்க அமௌண்ட் அனுப்பி விட்டு நீ பண்ணு அவன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தொழில் பண்ண அது வெற்றி பெறவே பெறாது, அது நிலைச்சு நிக்கவே நிக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு தொழில்னா நம்ம களத்துல இறங்கணும். நீ அமௌண்ட் போட போறனா நீ இன்வெஸ்ட்மெண்ட், நீ தான் ஓனர் தான் 10 குட்டியை பார்க்கணும், நீ 30 குட்டியை பார்க்கணும். 30 குட்டியில நீ கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் ஒரு தொழில் வெற்றி. ஒரு தொழில நம்ம செவிக்கணும்னா ஆரம்பத்துல கஷ்டப்படணும். 2 குட்டி இறக்கும், 3 குட்டி இறந்து போகும், 5 குட்டி இறந்து போகும். அப்ப நீ எப்படி நிக்க இந்த தொழில? அப்ப 30 குட்டியில ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவனுக்கு தோல்வி ஆயிட்டுனா கூட அவனுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் நஷ்டமாகும். அவன் பிரம்மாண்டமாக 7.5 லட்சத்துக்கு செட்டை போடுறான், செட்டை போட்டு 40-50 குட்டியை விடுதான். ஒரு அணுகுமுறை இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, வேலைக்காரன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு வேலைக்காரன் நம்பி தொழிலை பண்ணி அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அந்த பண்ணைய 1 லட்சத்துக்கு 7.5 லட்சம் எங்க இருக்கு, 1 லட்சம் எங்க இருக்கு? 1 லட்சத்துக்கு இந்த மரக்காரனுக்கும் இந்த ஷீட் இந்த பழைய விலைக்கு கொடுப்பாங்களே அவங்கள கூட்டு வந்து இந்த செட்டை கொடுக்கான். என்னன்னு விசாரிக்கும் பொழுது வேலைக்காரனை நம்பி நான் தொழில் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு இந்த தொழில ஃபெயிலியர் ஆயிட்டு இந்த தொழிலை விட்டுட்டு நான் போனேன் அப்படி சொல்ற நிலைமை தான் 2024 இப்படி இருந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் வேணும், அதுக்காண்டி நம்ம ஊர்ல போய் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ஒரு ஆட்டு பண்ண வைப்போம், ஒரு கோழி பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆசையில என்ன பண்றாங்கன்னா, தம்பி ஊர்ல இருக்கான். தம்பி ஊர்ல இருக்கும் பொழுது இது நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். நிறைய மாவட்டத்தில் நடந்திருக்கு. ராமநாடு, இங்க உளுந்தூர்பேட்டை, எல்லா மாவட்டத்திலும் நடந்திருக்கு. என்னன்னா அண்ணங்காரன் 10 வருஷம் கழிச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், 10 வருஷம் கழிச்சு நம்ம பண்ணை வச்சு நம்ம லைஃப்ல கொண்டு போறதுக்காண்டி தம்பிக்கு அமௌண்ட் கொடுத்து விடுதாப்ல. தம்பி நீ நான் அமௌண்ட் கொடுத்து விடுதேன், நீ பண்ண வை. தம்பிக்கு அதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவன் விளையாட்டு பையன், அவன் சினிமாக்கு போற பையன், அவன் குளிக்க போற பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலி பண்ற பையன். அவனுக்கு குட்டியை பத்தியோ அவனுக்கு எதுவும் பத்தி தெரியாது. அண்ணனோடைய நிபந்தனை, அண்ணனோடைய பிரஷர்னால அவன் பண்ண வைக்கான். வீட்டுலன்னு சொல்றாங்க, சரி அண்ணன் தான் துட்டு அனுப்புதாம்லப்பா, நீ வேணா வச்சு ஒரு இது பாரு. அண்ணனுக்காண்டி, அண்ணன் 10 வருஷம் கழிச்சு இதை கண்டினியூ பண்றதுக்காண்டி நீ இப்பவுமே வைய அப்படி சொல்லிட்டு அண்ணங்காரங்க துட்டு அனுப்புதாங்க. தம்பிக்காரன்னு குட்டியை வாங்கி விட்டு செட்டை போட்டு 100 குட்டியை வாங்கி வளர்க்காங்க. வளர்த்தவன தம்பிக்காரங்க என்ன செய்தாங்கன்னா இறைய போடுதான், அதை பண்றாங்க. நோயெல்லாம் அவனுக்கு என்னன்னு தெரியல, என்ன பண்ணணும். அது அவன் நினைச்சிட்டான், புல்ல போட்டா குட்டி வளர்ந்துரும், இறைய போட்டா குட்டி வளர்ந்துரும். அதுக்கு எவ்வளவு பக்குவம் பார்க்கணும் அவனுக்கு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அண்ணனுடைய பேச்சை கேட்டு 10 லட்சத்தை உடனே வெளிநாட்டுல இருந்து கொடுத்து விடுறாங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு 100 குட்டியை வாங்கி வளர்க்காங்க. 6 லட்சத்துக்கு குட்டியை வாங்குதாங்க. 3 லட்சத்துக்கு அந்த மாதிரி இறைய போட்டு ஒரு இதுவும் தெரியாம அண்ணனுக்கு 3 மாசம் கழிச்சு தகவல் வருது, உன் தம்பி 60 குட்டியை விற்க ஒரு வியாபாரத்தை பேசிட்டான். அண்ணங்காரன் 10 மாசம் வளர்க்கறதுக்காண்டி குட்டியை பக்ரீத்துக்கு விற்கிறதுக்காண்டி அமௌண்ட் அனுப்பி விட்டு தம்பியை வளர்க்க சொன்னா 40 குட்டி இறந்துட்டு, 40 உண்மை சம்பவம், 40 குட்டி இறந்துட்டு 60 குட்டிய பாதி ரேட்டுக்கு வித்தாங்க. இப்படிதான் அண்ணங்காரன் தம்பிய நம்பிக்கை அமௌண்ட் அனுப்பி நான் 10 வருஷம் கழிச்சு நான் நல்லபடியா ஊர்ல பண்ண மூலமா நான் இதாகிறதுக்காண்டி தம்பிக்கு அமௌண்ட் கொடுத்து விட்டா, தம்பிக்காரன் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவனுடைய பொழுது விளையாட்டு போக்கால அவன் அது கண்ணு கருத்துமாக அந்த குட்டிகளை பார்க்காம ரொம்ப உயிர் உள்ள பொருளை பார்க்காம அவனுக்கு எவ்வளவு நஷ்டம். 40 குட்டி இறந்துட்டு 10 லட்சத்துக்கு 4 லட்சம் தான் மிஞ்சம். இப்படிப்பட்ட நிலைமை நிறைய ஊர்ல நடந்து, நிறைய ஊர், இது உண்மை சம்பவம், நிறைய ஊர்ல இது நடந்திருக்கு. அதனால யாரை நம்பியும் தொழில் பண்ணக்கூடாது. தாண்ட துட்டு இருந்தா நம்ம தான் இறங்கணும் களத்துல. தம்பி பாத்துக்குவான், மாமன் பாத்துக்குவான், மச்சான் பாத்துக்குவான், ஃப்ரெண்ட்ஸ் பாத்துவாங்க. இதெல்லாம் ஒரு இதுக்கே இது கிடையாது. வழி அமௌண்ட் போடுறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால அமௌண்ட் போடுறவங்க நீங்க துட்டை கொண்டு 10 குட்டிய ஃபர்ஸ்ட் என்னைக்குமே நீங்க பண்ண வைக்க போறீங்கன்னா ஒரு மாசம் ஒரு பண்ணையில போய் பாருங்க. 1 மாசம் இந்த பண்ணைக்கு வேலைக்கு போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பண்ணையில வேலைக்கு போங்க. என்ன சம்பளம் கூட தர வேண்டாம்ப்பா, நான் 1 மாசம் வேலைக்கு இருக்கேன்,
காலையில சாயங்காலம் வந்துட்டு போறேன்னு சொல்லும். அந்த ஒரு மாசம் அந்த பண்ணையில் நீங்க இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எதுக்கு வெளிநாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது வெளிநாட்டுக்கு ஏன் டைரக்டா எடுக்க மாட்டேங்கான்? நீங்க சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு ஏன் டைரக்டா ஒருத்தனை வேலைக்கு எடுக்க மாட்டேங்கான்? மெட்ராஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கான், பெங்களூர்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா அது சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான் உனக்கு வெளிநாட்டுக்கே எடுக்கான். எந்த ஃப்ரெஷரையும் வெளிநாட்டுக்கு எடுக்க மாட்டான். ஏன்னா அனுபவம் இல்லாதவனை கொண்டு வச்சு நான் என்ன செய்யன்னு சொல்லுதான். அரபிக்காரனும் சரி, அங்க கம்பெனி வச்சிருக்கிறவங்களும் சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளை கொண்டு வந்து நான் என்ன செய்ய. அதே போலதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளை எப்படி வெளிநாட்டுக்கு எடுக்க மாட்டானோ அதே மாதிரிதான் இந்த ஆட்டு தொழில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம யாரும் உள்ள இறங்காதீங்க. இறங்கி பண்ணைய மூடிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்க வெளிநாட்டுல சம்பாதிச்ச துட்ட நஷ்டப்பட்டு நீங்க இந்த தொழிலை விட்டு போறதுக்கு ஊர்ல 4 பேர் இவன் பிசினஸ் பண்ணதான், இவன் ஆட்டுக்குட்டி போட்டிருக்கான், இவன் அங்க பண்ண வச்சிருக்கான், இது வந்து 4 பேர் 4 விதமா பேசுறது மேட்டர் இல்ல. அந்த பண்ணை இறப்பு இல்லாம சக்சஸா கொண்டு போகணும். அந்த பண்ணை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கத்துக்கிட்டு அந்த தொழில் நம்ம செய்யும் பொழுது அதுல இறப்பு இருக்காது. 30 ஆரம்பிக்கணும், 60 ஆரம்பிக்கணும், 90 ஆரம்பிக்கணும், 30 இன்க்ரீஸ் பண்ணி தான் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் நம்ம 100 குட்டி போடணும். ஆரம்பமே 300 குட்டி பேனர் வச்சு பரன் 15 லட்சத்துக்கு போட்டு 300 குட்டி ஆரம்பமே, 600 குட்டி ஆரம்பமே, 1000 குட்டி பக்ரீத் வியாபாரம் சொல்லிட்டு போட்டு தொழில மூணவங்க தான் எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கு இருக்காங்க. யூடியூப்பை பார்த்து யாரும் ஏமாந்தாதீங்க. யூடியூப்ல எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும், நெகட்டிவ் பாருங்க. நிறைய வீடியோ இருக்கு நெகட்டிவ். அந்த பண்ணைகள் மூடப்பட்ட பண்ணைகள் எக்கச்சக்கமான பண்ணைகளோட வீடியோ போடுறாங்க. அதுல உள்ள நுணுக்கத்தை பாருங்க. அந்த நுணுக்கத்துல அவங்க எப்படி இந்த பண்ணை தோல்விக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை நீங்க தேடுங்க. எப்படி எதனால தோன்றுச்சு? வேலையாள் மூலமாக தோன்றுச்சு. மேக்சிமம் எல்லா பண்ணையும் தோக்கிறதுக்கு முக்கிய காரணமே வேலையா. அவர் எங்க இருக்காரு? பெங்களூர்ல இருக்காரு. பண்ணைக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. யாரை நம்பி? 2 வேலைக்காரனை குட்டி எடுத்து விட்டு பேயாச்சு, இறைய எடுத்து கொடுத்தாச்சு. வேலைக்காரனை நம்பி தொழில் பண்ணாப்புல பண்ணையை இழுத்து மூடியாச்சு. வேலைக்காரனுக்கு என்ன தெரியும்? இறை போடுறது தெரியும், அவனுக்கு தூக்க தெரியும், மெடிசன் தெரியுமா, உங்களுடைய அமௌண்ட் தெரியுமா அவனுக்கு? நம்மளுக்கு மாசம் மணி அடிச்சா 5ஆம் தேதி 4ஆம் தேதி அமௌண்ட் வரப்போகுது. அவனுக்கு என்ன தெரியும்? இப்படிதான் கண்ணும் கருத்துமாக நம்ம பண்ணையே வராமல் அவங்க வேற எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு நான் அங்க இருந்து அமௌண்ட்டை கொடுத்து விடுதேன், இங்க இருந்து நான் அமௌண்ட்டை கொடுத்து விடுதேன்னு சொல்லிட்டு பண்ணைகள் தோல்வதற்கு இதான் முக்கிய காரணம். எந்த தொழில் நம்ம பண்ணினாலும் ஆரம்பத்துல தோல்விதான் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஹோட்டல் வைக்காங்க, அது ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து புதுசா ஹோட்டல் திறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் இருக்கதான் செய்யும். மல்லிகை ஜாமா கடையில இருந்து, பெயிண்ட் கடையில இருந்து, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆள் ஆரம்பிக்காரு, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு தோல்விகள் இருக்கதான் செய்யும். 2 வருஷம் கஷ்டப்படணும். அப்போ இதே மாதிரி இந்த ஆட்டு தொழிலையும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த தொழிலை நம்ம நிலைச்சு நிக்கமா இருக்க மாட்டோமா, இது சக்சஸா இல்ல அன்சக்சஸா, இதுல நம்ம வந்து செவிப்போமா தோப்பமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு சாம்பிள் பண்ணி பாருங்க. ஆரம்பமே நம்மளுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராதிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இதுல செவிப்போமா தோப்பமான்னு ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை குறைவாக இந்த தொழில் சின்னதாக பண்ணுங்க. ஹோட்டல் ஃபீல்டு எப்படி இந்த அவங்க வந்து சின்ன புரோட்டா கடை வச்சு தொடங்கிதான் பெரியசா ஆகணும். ஃபர்ஸ்டே எடுத்தோடனே 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் வைர மாளிகை மாதிரி ஹோட்டல்லாம் திறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஊர்ல சின்ன கிராமத்துல அவன் புரோட்டா கடை, அவங்க ஊர் சின்ன கடையில அவன் காலைல டிஃபன் கடை, அவங்க ஊர்ல வந்து எப்படி ஒரு மத்தியானம் ஒரு குஸ்கா ஒரு பிரியாணி அந்த மாதிரி வச்சு எப்படி ஒரு சின்ன தொழில இருந்து ஒரு பெருசா ஆகணுமோ அதே மாதிரி ஆட்டு தொழிலையும் நீங்க சின்னதா ஃபர்ஸ்ட் சிம்பிளா 20 குட்டி 30 குட்டி வளர்த்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கி அதுல நஷ்டம் ஆகுதா, இல்லாட்டி அந்த 30 குட்டியில 10 குட்டி இறந்துட்டு உங்களுக்கு நஷ்டம் ஆயிட்டுனா அந்த நஷ்டம் உங்களுக்கு கம்மி தான். அதோட நீங்க வேற எதுக்கு போயிடலாம் ஃபீல்டுக்கு. நீங்க 200 குட்டி 100 குட்டி 8 லட்சத்துக்கு பரண்டு போடும் போது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஃபைதா ஆகுது? 10 லட்சம் அடி விழுது. அந்த 10 லட்சத்துக்கு எவ்வளவு கஷ்டம் எடுக்கிறதுக்கு. 30 குட்டி வளர்க்கலாம், சின்ன செட்டு போட்டு வளர்க்கலாம், நஷ்டம் 60 ரூபா 70 ரூபா நஷ்டம். சரி போயிட்டு போன்னு சொல்லி எவ்வளவு பேர் நினைப்பாங்க. 10 லட்சம் எங்க இருக்கு, 60,000 எங்க இருக்கு. அதனால எந்த தொழிலுமே ஃபர்ஸ்ட் சின்ன லெவலா இருந்து பண்ணி அதுல உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க படிப்படியா முன்னேறுங்க. ஒரு ஆட்டு பண்ணையில தோல்வி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல நம்ம ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்டியை நம்ம பிடிக்க போற இடத்துல பர்ச்சேசிங், இந்த பர்ச்சேசிங்ல நம்ம தோல்ந்துட்டா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தோல்வி வந்துடும். என்ன தோல்வி வருதுன்னா, இன்னைக்கு சந்தையில போய் ஒவ்வொரு இடத்துலையும் புது பண்ணையாளர்கள் புதுசா தோன்றி மயிலம்பாடி 100 நாள் வளர்ப்பு 100 நாள் வளர்ப்பு எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள வந்து இந்த பால் மப்பு, அந்த பால் மப்பு உள்ள குட்டி 3 மாச குட்டி நல்ல ஷைனிங்காக நல்ல ஒயிட்டாக பளிச்சுன்னு இருக்கு. அந்த குட்டி வந்து சந்தையில வந்து அவன் ஜோடி கணக்குல சொல்லும் பொழுது 14,000 ரூபாய் சொல்லுதான். இவங்க புது பண்ணையாளர்கள் என்ன செய்தாங்கன்னா, குட்டி நல்லா இருக்க, அவங்களுக்கு 14,000 ரூபாய் குட்டி 7,000 ரூபாய்க்கு அசல் உழுது. அந்த அசலை வாங்கி 3 மாசம் கஷ்டப்படணும். அந்த 3 மாசம் கஷ்டப்பட்டு தான் விற்பனைக்கு வரணும். விற்பனை வரும்போது அன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்னு தெரியணும். அந்த மார்க்கெட் அப்போ அன்னைக்கு என்ன மாச்சு புரட்டாசி என்ன மாச்சு ஆவணி இருந்துச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் இருக்காது.
அப்படி இருக்கும் போது என்னைக்கு வந்து கறி டிமாண்டு, எந்த இடத்துல வந்து கறி வந்து ஆர்டர் என்னைக்கு போகும், கல்யாண வீட்டு சீசன் எப்போ, எந்த இடத்துல செம்பரிக்கு மார்க்கெட் இருக்கு, நிறைய மாவட்டங்கள் இருக்கு. எந்த மாவட்டத்துல செம்பரிக்கு மவுஸ் இருக்கு, உங்க ஏரியால எந்த இதை நீங்க விற்பனை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விற்பனை பண்ணிடலாம். நான் வந்து செம்பரி வந்து உங்க ஏரியால எங்க ஊர்ல செம்பரியா விரும்ப மாட்டாங்க, வெள்ளாடு தான் விரும்புதாங்க, இங்க செம்பரியா சாப்பிட மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்க செம்பரியை போட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க, விற்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. 350 ரூபாய் கீழே போகுது. ஏன் அப்படி சொல்லுதீங்க? 340 ரூபாய் போகுது நாமக்கல், சேலம், ஈரோடு இங்க மாதிரி. ஏன் நீங்க வந்து மார்க்கெட் இவ்வளவு டவுன் ஆகுறதுக்கு முக்கிய காரணமே ஏன் உங்க ஏரியால செம்பரி மார்க்கெட் இல்லாட்டி செம்பரியா நீங்க வளர்க்கீங்க. செம்பரி மார்க்கெட் உங்களால விற்பனை பண்ண முடியும். என்கிட்ட அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி கறி கடைக்காரங்க எங்க வந்து செம்பரி மார்க்கெட் இருக்கோ, மதுரை, திருநெல்வேலி உள்ள இடத்துல எனக்கு மார்க்கெட் இருக்குன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு பையர்ஸ் உங்களுக்கு விற்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நீங்க தாராளமா வளர்க்கலாம். ஆனால் புது புது பண்ணையாளர்கள் இன்னைக்கு உள்ள வரும்பொழுது அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பு என்னன்னே தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பண்ணையாளரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது கிடையாது. ஒவ்வொரு பண்ணைக்கு ஏறி இறங்கி எப்படி நீங்க விற்கீங்க, எப்படி எந்த எல்லா டைமும் ஒரே ரேட்டு இருக்கா, எப்படி மார்க்கெட் டவுன் ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணைக்கு ஏறி இறங்கி கேட்க மாட்டாங்க. கேட்காம புது புது பண்ணையாளர்கள் உள்ள வந்து விற்பனை வாய்ப்பு தெரிய மாட்டுக்கு பர்ச்சேசிங்ல அதிக ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போகும்போது ஊருக்கு போகும்போது வேப்ரிட்ஜில் எடை போட்டு பார்க்காங்க. எடை போட்டு பார்க்கும் போது ஒரு குட்டியோடைய விலை 460 ரூபா, 470 ரூபா, 480 ரூபா, 500 ரூபா வளர்ப்பு குட்டி 1 கிலோ ஆயிருது. இதை நம்ம கஷ்டப்பட்டு 3 மாசம் இறை கொடுத்து தீவனம் கொடுத்து குட்டி வந்தோன சளி மருந்துல இருந்து, குட்டி வந்தோன குடல் புழு மருந்துல இருந்து, குட்டி வந்தோன பிபிஆர் தடுப்பூசியில இருந்து, குட்டி வந்தோன நம்ம சப்ளிமெண்ட்ரி ப்ரோபயோட்டிக்ல இருந்து, மினரல் மிக்சர்ல இருந்து, விட்டமின் லிவர் டானிக்ல இருந்து, கால்சியம் டானிக்ல இருந்து, மாசம் 45 நாளுக்கு ஒரு தடவை குடல் புழு மருந்துல இருந்து இவ்வளவு சப்ளிமெண்ட்ரி இவ்வளவு மெடிசன் பார்த்து அதை பக்குவப்படுத்தி 3 மாசம் அந்த ஓனர் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த தொழில கஷ்டப்பட்டு அவன் விற்பனை வாய்ப்புக்குன்னு வரும்போது மார்க்கெட் 350 ரூபா, மார்க்கெட் 360 ரூபா, மார்க்கெட் 370 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இதுல அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? பண்ணைகள் தோல்விக்கு முக்கிய காரணமே இந்த பர்ச்சேசிங் தான். நீங்க எப்படி பர்ச்சேசிங் பண்றீங்க? இப்ப நம்ம வந்து பர்ச்சேசிங் நீங்க கண் தானத்துல பண்ணுவீங்களா இல்லாட்டா எடை போட்டு தான் வாங்குவீங்களா? இப்ப நம்ம வந்து 2 விதமா பண்ணுவோம். ஒண்ணு கண் தானத்துல பண்ணுவோம். அந்த குட்டி இவ்வளவுதான் இருக்கும், அந்த குட்டி இவ்வளவுதான் ஜோடி கணக்கு இவ்வளவுதான் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பல்கா பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா கிடைக்கும். சில டைம் நம்ம வளர்ப்பு குட்டியே எடை கணக்குல கூட நம்ம வாங்குவோம். இடம்னா எந்த ரேஞ்சில வாங்கலாம்? நார்மலா வாங்கினா நமக்கு லாபமா இருக்கும். நம்மளுக்கு வந்து உயிரிட நம்ம வந்து நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு 30 ரூபா கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். 30 ரூபானா இப்ப நான் சொன்னோம்ல 480 ரூபா அந்த புது பண்ணையாளர்கள்லாம் குட்டியோட ஷைனிங்க பார்த்துட்டு அந்த 100 நாள் வளர்ப்பு மயிலம்பாடியை பார்த்துக்கிட்டு 7000 ரூபா ஜோடி 14000 ரூபாய் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அசல் ரேட்டு உயிரிட 480 ரூபா ஆயிருது. ஆனா அவங்க மார்க்கெட்டு 360 ரூபாய்க்கு தான் கொடுக்காங்க, 120 ரூபா கம்மி. 15 கிலோனா அதுவே 1800 ரூபா அடி. வேங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் 1800 ரூபா கம்மி. வேங்கும் போது 800 ரூபா கூட வாங்கிட்டாங்க, விற்கும் போது கறிக்கு விற்கும் போது 360 ரூபாய்க்கு தான் எடுக்காங்க, 1800 ரூபா கூட. என்னோட இது என்னன்னா நம்ம ஒரு 30 ரூபா முன்ன பின்னையில ஒரு இது பண்ணா ஓகே. 430 ரூபா 440 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு அசல் வருது. நம்ம ஒரு 380 ரூபா 390 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். இன்னைக்கு முழுக்க இந்த பண்ணைகள் தோல்விக்கு முழுக்க காரணம் பர்ச்சேசிங்ல தோன்றதுதான். பொறுமையாக வெயிட் பண்ணி 4 இடத்துக்கு அலைஞ்சி எங்க நம்மளுக்கு சௌரியமா கிடைக்கும், நம்மளுக்கு எந்த அந்த ரேட்டுக்குள்ள நம்ம கொடுக்கும் போது அதை கவனிக்கணும். வேங்கும் போது மட்டும் கவனிக்க கூடாது. குட்டி கிடைச்சிட்ட கொடுக்கும் போது இந்த நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, கொடுக்கும் போது எந்த மாசம், கொடுக்கும் போது அந்த மாசத்துல எப்படி மார்க்கெட் இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம ரேட்டு குட்டி கிடைக்குன்னு சொல்லி ரேட்டு அதிகமாக புது புது பண்ணையாளர்கள்லாம் வாங்கி தோல்வியை 350 ரூபா 360 ரூபாய்க்கு கொடுத்து தோல்வியை சந்திச்சு ஒரு குட்டியில லாபம் இல்லை. 100 குட்டியை கொடுத்தா யூடியூப்பை பார்த்தா 1 லட்சம் கிடைக்கும், 500 குட்டி வளர்த்தா 5 லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து நான் பண்ணை வச்சேங்க. வெளிநாட்டுல வேலையை விட்டுட்டு இந்த பண்ணைக்கு வந்தேங்க. என்னுடைய வெளிநாட்டுல 1,20,000 சம்பளம் எடுத்துட்டு இருந்தேன், சிவில் இன்ஜினியர். அதை விட்டுட்டு இந்த பண்ண தொழிலுக்கு வந்தேன். எல்லாம் யூடியூப்பை பார்த்து 1 லட்சம் கிடைக்கும் 2 லட்சம் கிடைக்கும்னு சொல்லி வந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு குட்டிக்கு 300 ரூபா தான் கிடைச்சிச்சு. 100 குட்டி வளர்த்த 30,000 ரூபா தான் கிடைச்சிச்சு. அதுலயும் 8 குட்டி இறந்துட்டு என்ற ஒரு தகவலை பண்ணைய மூடுறவங்க நம்மள்ட்ட கருத்து ரீதியாக சொல்லுதாங்க. பாய் நான் பண்ண வச்சேன் பாய், இந்த மாதிரி காரணம் பாய் நீங்க நம்மள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்க வேண்டியதான பாய், எப்படி பர்ச்சேசிங் பண்ணணும், எப்படி நீங்க இது மாதிரி விற்பனை வாய்ப்புல எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டியதான பாய் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீங்க உயிர் இடையில எந்த ரேஞ்சில வாங்குறீங்க?
உயிர் எடையில எவ்வளவு வெயிட்ல வாங்குவீங்க, எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க? நம்ம உயிரிடை வந்து 430 மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல வாங்குவோம். 430 ரூபாய்க்கு வாங்குதோம், 425 ரூபாய்க்கு வாங்குதோம். இதே மார்க்கெட் ஜனவரி மாசம் அந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது நம்ம 450 ரூபாய்க்கு கூட வாங்கணும். நம்ம வாங்கி நம்ம அதே மாதிரி உயிரிட 400 ரூபா, 410 ரூபா, 420 ரூபா நம்ம குட்டியை நம்ம வந்து விற்பனை பண்ணுதோம். நம்மளுடைய குட்டி நம்ம வந்து பெஸ்டா தரமா வளர்த்துட்டா, நம்ம குட்டியை பொறுத்த வரைக்கும் என் குட்டி 60% கறி இருக்கும். மீட் மட்டும் 30 கிலோ இருந்துச்சுன்னா கறி மட்டும் 18 கிலோ இருக்கும். எங்க பண்ணைக்கே நீங்க வந்து ஒரு சேலஞ்சு கூட நீங்க பண்ணலாம். உண்மையில இருக்க யாராவது வாங்கிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் வாங்கிட்டு எனக்கு போன் அடிச்சு சஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. நாங்க குட்டி கொடுத்த கஷ்டப்பட்ட போன் அடிச்சு கேட்போம், கறி எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, கொழுப்பு எப்படி இருந்துச்சு, எத்தனை பெர்சன்டேஜ் கறி கிடைச்சிச்சு. அப்ப நாங்க விற்பனை பண்ணும் போதே இவ்வளவு கிடைக்குங்க அப்படி சொல்லும் பொழுது, இப்படியா கண்டிப்பா கிடைக்குமா சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, போன் அடிச்சு பாய் நீங்க சொன்ன மாதிரி கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய சஜெக்ட் சொன்னோம். 30 கிலோ இருக்கக்கூடிய உயிரிட குட்டி 18 கிலோ மீட் மட்டும் கிடைக்கும். அது போக சிலிப்பி, நொரை, கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் தனி. இது போக 18 கிலோ எங்க குட்டி கிடைக்கும். அப்படி இருக்கும் போது எங்களுடைய குட்டி, எங்களுடைய தரம் 18% மீட் தாராளமாக கறி கிடைக்கும். அப்படினால எங்கள்கிட்ட தாராளமாக எங்கள்கிட்ட வந்து இவங்கள்ட்ட கறி வாங்க, இவங்கள்ட்ட குட்டி வாங்கினா நம்மளுக்கு நிறைய பெர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் நம்மள்ட்ட வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்க. நம்ம உயிர் எடையில எத்தனை கிலோல இருந்து எத்தனை கிலோ வரைக்கும் வாங்கணும், எது நல்லது, எத்தனை கிலோக்கு கீழே வாங்க கூடாது? உயிரிடை வந்து ஒரு புதுசா ஒரு பண்ணை வைக்க போறாங்கன்னா அவங்க 14 கிலோ உயிரிடை டு 16, 17 கிலோக்குள்ள ஒரு சர்ச் பண்ணா நல்லது. ஏன்னா இப்ப ரொம்ப பொடி, இப்போ 8 கிலோ உயிரிடை, 9 கிலோ உயிரிடை, 10 கிலோ உயிரிடை, 11 கிலோ உயிரிடலாம் புது பண்ணையாளர்கள் வந்து அவங்களுக்கு வளர்க்க தெரியல. இப்ப எங்க பண்ணையை பொறுத்த வரைக்கும் நாங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உயிரிடை 10 கிலோ 11 கிலோ வந்தாலும் எங்களால வளர்த்துற முடியும். இதே மாதிரி ஒரு புது பண்ணையாளர்கள் என்ன செய்யணும்னா 15 கிலோ, 16 கிலோ, 17 கிலோ, 14 கிலோ அந்த மாதிரி தரத்தை எடுத்து நீங்க வளர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்க இப்போ உயிரிடை 13 கிலோ 14 கிலோ வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு 15 கிலோ ஆவரேஜ் வாங்கி 30 கிலோ வரைக்கும் தான் நம்ம வளர்க்கணும். அதுக்கு மேல நம்ம வளர்க்க கூடாது. 30 கிலோ தான் நம்ம டார்கெட். என்ன காரணம்? என்ன காரணம்னா 30 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் வந்து சூப்பரா இருக்கும். அந்த கரெக்டா மாசம் 5 கிலோ ஏறி 15 கிலோ உயிரிடை எடுத்தா 100 நாள்ல 30 கிலோ விற்கலாம். அதே நம்ம வந்து 18 கிலோ ஆவரேஜ்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 33 கிலோ 34 கிலோ வரும்போது தீவன செலவு அதிகமாகும். இப்ப 15 to 30 நம்ம வளர்க்கும் பொழுது தீவன செலவு கூடி வளர்ச்சி குறைஞ்சிரும். வளர்ச்சி குறைஞ்சிரும். ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ மாறிடும். அதுக்கப்புறம் 30 கிலோக்கு மேலையும் கசாப் கடையும் சரி மித்த யாருனாலும் அந்த வந்து விரும்ப மாட்டுக்காங்க. அந்த 30 கிலோ வரைக்கும்னா நல்லா இருக்கு, 35 கிலோக்கு மேலனா அது வந்து விரும்ப மாட்டுக்காங்க. ஆனா சிலர் மயிலம்பாடின்னு சொல்லுதாங்க. அந்த கலர் இருக்கு, அந்த வளர்ச்சி இல்லைங்க. அது என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்னா அந்த கரிசல் மண்ணுல வந்து அது வந்து அந்த மாதிரி குட்டி தான் அது நல்லா இருக்கும். அந்த கரிசல் மண் எங்கெல்லாம் ராம்நாடு, அருப்புக்கோட்டை, விருதுநகர் அந்த பார்டர் ஃபுல்லாவே அந்த ராம்நாடோடைய அந்த பிரீடு இருக்கும். அதுல உள்ள அந்த குட்டிக்கு கூட அவங்க நெல்லூர் ஜுடிப்பியோடைய கடாவை போட்டு அவங்க பொட்டை வந்து ராம்நாடு பொட்டையை போட்டு அதுல கிராஸ் அடிச்சு வர்ற குட்டி வந்து தெளிவா இருக்கு, நல்ல நீளபோக்கா இருக்கு. அது வளர்ச்சி நல்லா இருக்கு, வளர்ச்சி சூப்பரா இருக்கு. ஒரு நோய் சக்தி அதிகமா இருக்கு. எப்படி வந்து பொட்டுக்குட்டியை வந்து சொல்லுவாங்க பொட்டுக்குட்டிக்கு நோயே வராது, மயிலம்பாடிக்கு உடனே நோய் வந்துடும். நாங்களும் பல பேச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த ராம்நாடு குட்டி ஒரிஜினல் பிரீடர் இருக்கிறதுனால எங்களுக்கு நோய் அதிகமா வர்றது இல்ல. கரெக்டா அந்த 3 மாசத்துல கரெக்டா வளர்த்து கரெக்டா விற்பனை பண்ணிருந்தோம். நீங்க திருநெல்வேலியில இருந்து ராமநாதபுரம் போய் தான் வாங்கிட்டு வருவீங்களா? ராமநாடுக்கு நம்ம வந்து பரமக்குடி சந்தை, எட்டையாபுரம் சந்தை, அங்க உள்ள வியாபாரிகள் நம்மளுக்கு தொடர்பு இருக்காங்க. அந்த வியாபாரிகள் மூலமாக நம்மளுக்கு குட்டியை கொண்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. இல்ல அப்ப போக்குவரத்து ரொம்ப ஆகும்ல செலவு? ஆமா, செலவு வந்து நம்மளுக்கு வண்டி வாடகை விருதுநகர்ல இருந்து நம்மளுக்கு திருநெல்வேலி வர்றதுக்கு வண்டி வாடகை ஆகும். நம்ம வந்து குட்டி எண்ணிக்கை ஒரு 50 குட்டி எடுக்கிறதுனால நம்மளுக்கு குட்டிக்கு ஒரு 5 ரூபா, கிலோக்கு 7 ரூபா போகதான் செய்யும். அவ்வளவு போக்குவரத்து செலவோட லோக்கல்ல எடுக்குது. லோக்கல்ல எடுக்கிறது என்னன்னா இந்த குட்டி வந்து வளர்ச்சி இருக்காது. இந்த லோக்கல்ல இருக்கிற நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி வந்து அது வந்து ஜாதி கிடையாது. அது ஜாதி கிடையாதுனால அது வளர்ச்சி இருக்காதனால நம்மளுக்கு வந்து அந்த குட்டியை வாங்கி நம்ம வளர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த 3 மாசத்துல 30 கிலோ கூட வர வேண்டிய இது வந்து ஒரு மாசத்துக்கு 2.5 கிலோ தான் ஏறுது. அதே நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. நிறைய சொல்றாங்க இங்க 5 கிலோ 6 கிலோ சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. அது வந்து ஒரிஜினல் பிரீடா எடுக்கணும், தீவனம் நல்ல தரமான தீவனமா போடணும். சும்மா எது ரேட்டு கம்மியா அரிசியை வடிச்சு போட்டு வைக்கோல தூக்கி போட்டு அப்படி பண்ணக்கூடாது. நல்ல தரமான நல்ல ஹை புரோட்டீன் ஃபுட்டா கொடுத்தாதான் குட்டி வந்து நல்ல பிரீடும் நல்ல பிரீடா இருக்கணும். தீவனமும் நல்ல தீவனமா இருந்துச்சுன்னா அந்த மாசம் கரெக்டா 5 கிலோ கரெக்டா போயிட்டு கரெக்டா ஏறும்.
எங்களுடைய மெத்தட், எங்களுடைய பண்ணையோட 5 கிலோ ஏறுதுங்களா? எங்களுக்கு தாராளமா ஏறும். நாங்க வந்து மித்தவங்க மாதிரி புது பண்ணையால என்ன செய்தாங்கன்னா, பண்ணைக்கு குட்டியை வர வச்சுக்கிட்டு 3 மாசம் இற போடுதாங்க, விற்காங்க. எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டமே தெரிய மாட்டேங்குது. விற்பனை பண்ணும் போது ஜோடி கணக்குல விற்காங்க, வேங்கும் போது ஜோடி கணக்குல வாங்குதாங்க. விற்பனை பண்ணும் போது வியாபாரி ஜோடி கணக்குல விற்கும் பொழுது இவங்கள புது பண்ணையாளருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஏதோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு வித்துருந்தாங்க. வியாபாரிகள் கொண்டு போயிருவாங்க, லாபத்தை கொண்டு போயிருவாங்க. என்னன்னா ஒரு குட்டி வருதுன்னா அந்த குட்டி நம்ம இவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம், இவ்வளோ நாள் தீவனம் போட்டிருக்கோம், என்ன ஒரு குட்டிக்கு செலவு. இந்த குட்டிக்கு நம்ம சப்ளிமெண்டரியா யூஸ் பண்ணணும், சப்ளிமெண்டரி, தடுப்பூசி, குடல் புழு, இது எவ்வளவு செலவு. இந்த மாதிரி கணக்கு பண்ணி இந்த குட்டிக்கு இவ்வளவு செலவு, இந்த குட்டியை நம்ம எவ்வளவு வியாபாரிட்ட ஜோடி கணக்குல விலை சொல்லணும், இல்ல உயிரிடை எவ்வளவு கொடுத்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அது தெரியணும். உயிரிடை நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்தா கட்டுப்படி ஆகும். உனக்கு லாபம் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஊர்ல 4 பேர் பாக்குறதுக்காண்டியா, இல்ல 10 பேர் நீ பண்ண வச்சு வித்துட்ட சோல்ட் அவுட் விற்பனை ஆயிட்டுன்னு சொல்லி போடுறதுக்கா? அந்த தொழில உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, அந்த தொழில உனக்கு எவ்வளவு லாபம். எங்களுடைய பண்ணையில குட்டி வந்தோடனே நாங்க குட்டிக்கு ஒவ்வொரு குட்டிக்கு தனித்தனியா வெயிட் போட்டு இந்த மாதிரி டோக்கன் போட்டு விட்டுருவோம் கழுத்துல. பாருங்க, இந்த மாதிரி கழுத்துல வந்து டோக்கன் போட்டு விட்டுருவோம். அந்த டோக்கன்ல இந்த குட்டி இந்த மாசம் இந்த வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லி கழுத்துல போட்டு விட்டு மாசம் மாசம் எடை செக் பண்ணுவோம். இந்த குட்டிக்கு நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 1200 ரூபா 1100 ரூபா தீவன செலவாகுது, சப்ளிமெண்டரி எல்லாம் சேர்த்து 1100 ரூபா செலவு பண்றோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதை தாண்டி கிடைக்கணும். 1100 ரூபாயும் புழுக்கையா போச்சுன்னா என்னது, அதை நம்ம செக் பண்ணணும். எப்பா இவ்வளவு தீவனம் செலவு பண்ணுதோம், இதுல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு ஒரு மாசத்துக்கு நோட்டு போட்டு எழுதிடுவோம். என்னது, இந்த குட்டி போன மாசம் 400 கிலோ இருந்துச்சு ஓவர் வெயிட், இந்த மாசம் எவ்வளவு வெயிட் ஏறி இருக்கு, 4.5 கிலோவா 5.5 கிலோவா ஆவரேஜ் 5 கிலோவா இப்படின்னு வெயிட் செக் பண்ணி தீவனத்துக்கு இவ்வளவு கழிஞ்சிட்டு இதுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, அடுத்த மாசம் இப்படி பெர்ஃபெக்டாக நோட்டு போட்டு ரெக்கார்டு எழுதி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டோக்கன் போட்டு தடுப்பூசி இந்த டேட்ல போட்டிருக்கோம், குடல் புழு மருந்து இந்த இதுல கொடுத்துருக்கோம், சளி மருந்து கரெக்டா கொடுத்துருக்கோம், இப்படி ரெக்கார்டு எழுதி கரெக்டா பெர்ஃபெக்டா அந்த தொழில் பண்ணாதான் இந்த தொழில நிலைச்சு நிக்க முடியும். குட்டியை வாங்கணும், ஜோடி கணக்குல வித்தோம், எவ்வளவு தீவன செலவு பண்ணிருக்கீங்க? 5 மூடை வாங்கினேன், 10 மூடைய தம்பி வாங்கினா, 2 மூடை அவன் வாங்கிட்டு வந்தான், சேர்மையில 1 மூடை, இப்படி இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம தீவனம் எவ்வளவு போடுதுன்னு எழுதி வச்சுக்கணும். சரி, விற்பனை பண்ணும்போது வாங்குறவங்களுக்கும் சரி நமக்கும் சரி மதிப்பு, கண் மதிப்புல விற்கிறது லாபமா, இட மதிப்புல விற்கிறது லாபமா? இப்போ மெயினா வந்து காட்டுல மேய விட்டு வளர்க்காங்கல்ல, அவங்க சில பேர் குட்டியை வாங்கி 6 மாசம் மேய விட்டு கறி கடைக்கு விற்பாங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட்னா ஜோடி கணக்குல கொடுக்கறது அவங்களுக்கு பெஸ்ட். ஆமா, ஏன்னா அவங்க 6 மாசம் வளர்த்துருக்கும் போது அந்த குட்டியோட குடல் விரிஞ்சிரும். குடல் விரிஞ்சோன்னா தோல் ஃபுல்லா விரிஞ்சு குட்டி கொம்பு வளர்ச்சி ஆனவொன்னா நல்லா குட்டி பார்க்க தோரணையா இருக்கும். குட்டி 22,000 ரூபாய் ஜோடி சொல்லும் போது அசால்ட்டா 22,000 சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணை முறையில உள்ள வச்சு நம்ம வளர்க்கறது 3 மாசம் நம்ம எடை கொடுத்து வளர்க்கும் பொழுது நம்ம எடை கணக்குல நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு லாபம். அது போக வேங்குறவங்களுக்கு லாபம், வேங்குறவங்களுக்கு கண்டிப்பா லாபம். அவங்களுக்கு இந்த குட்டியில கறி ஆடுறதுக்கு கறி கூட கிடைக்கும். பெர்சன்டேஜ் காட்ட மேயற குட்டி அவங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்காது. அது 50%, 30 கிலோ இருந்துச்சுன்னா 15 கிலோ தான் கறி, 15 தான் இருக்கும். 18 3 கிலோ என்பது இன்னைக்கு ரேட்டை பாத்துக்கங்க, 2300 ரூபா 3 கிலோ 2400 ரூபா கூட கிடைக்கும். அப்போ பண்ணையாளர்கள்ட்ட வாங்குறது தான் கறி ஆர்டருக்கு வந்து மட்டன் கடைக்காரவங்களும் ரொம்ப விரும்புவாங்க. எடை போட்டு வாங்குறது அவங்களுக்கு லாபம், 2 பேருக்குமே லாபம். வாங்குறவனுக்கு நஷ்டம் இல்ல, வளர்க்கிறவனுக்கு நஷ்டம் இல்ல, 2 பேருக்குமே. இவன் ஏமாத்திட்டான் அவன் சொல்ல முடியாது, அவன் ஏமாத்திட்டான் இவன் சொல்ல முடியாது. அது 2 வியாபாரமே ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் அந்த எடை கணக்கு. மதிப்பு கண் மதிப்புல வித்தா வியாபாரிகள் கொண்டு போயிருவாங்களா? பண்ணை வளர்ப்புல அழகா கொண்டு போயிருவாங்க. ஜோடி நம்ம பண்ணை வளர்ப்பு குட்டியில பார்க்கும் போது குட்டி சின்னதா இருக்கும், ஆனா ஒவ்வொரு குட்டி 35 கிலோ உள்ள குட்டி எல்லாம் கிடைக்கும். இந்த குட்டிலாம் 35 கிலோ குட்டி பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை கிலோ கறி இருக்கும்ல இதுல? 35 கிலோ உள்ள குட்டியில வந்து உங்களுக்கு தாராளமா 22 கிலோ இருக்கும் கறி மட்டும். அப்படியா? ஆமா, நம்ம குட்டி வந்து நம்ம அடர் தீவனம் மட்டும்தான் போட்டு வளர்க்கும், வேற எதுவுமே பச்சை தீவனம் எதுவுமே நம்ம போட்டு வளர்க்கல. குட்டியோட பாடி வெயிட்டுக்கு 4% நம்ம போட்டு வளர்க்கும். சில பேர் தீவனம் வந்து எப்படி கொடுக்கணும் தெரியல, எவ்வளவு கொடுக்கணும் தெரியல, வளர்ச்சிக்கு தகுந்தாப்புல எவ்வளவு கொடுக்கணும். குட்டியோட பாடி வெயிட்ல இருந்து நீங்க 4% கொடுத்தா போதும். லைவ் வெயிட் 15 கிலோல எடுத்துட்டு வரீங்க வேங்கும் போது அந்த குட்டிக்கு 600 கிராம், காலைல 300 கிராம் சாயங்காலம் 300 கிராம் கொடுங்க. ஒரு 15 நாள் கழிச்சு அப்படியே ஒரு 2 கிலோ 2.5 கிலோ நீங்களே கால்குலேட்டர்ல ஏத்தி 4% கணக்கு பண்ணி போடுங்க. ஒரு 15, இதே மாதிரி 15 நாளுக்கு ஒரு தடவை தீவனத்தை ஏத்திட்டே இருக்கணும் பண்ணையாளர்கள். இல்ல நான் ஃபர்ஸ்ட் மாசம் இந்த தீவனம் போட்டேன், 1 மாசம் கழிச்சுதான் இந்த தீவனம் போட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஷார்டேஜ் ஆகும்.
வராது, 5 கிலோ வராது. வராது 5 கிலோ. அந்த 15 நாளுக்கு இது ஒரு தடவை வெயிட் வந்து தீவனத்தை ஏத்திட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வெயிட் கெயின் கிடைக்கும். சரி, ஒவ்வொரு பண்ணையாளர்களும் ஒரு நாளைக்கு 4 நேரம் தீவனம் கொடுத்தேன், 5 நேரம் தீவனம் கொடுத்தேன்னு சொல்லுதாங்க. உங்க பண்ணையில எத்தனை நேரம் தீவனம் கொடுக்குறீங்க? நம்ம 4 வேளையும் கொடுக்கலாம், 5 வேளையும் கொடுக்கலாம். காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். இதுதான் நம்மளுக்கு ஒர்க்கு. காலையில ஒரு நேரம் தீவனம், சாயங்காலம் ஒரு நேரம் தீவனம். 2 வேளை தானா? 2 வேளை தான். எப்பவும் தண்ணி இருக்கும். அது அசை போட்டுட்டு குட்டி வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். 2 வேளைன்னா மெலியணுமா குட்டி? குட்டி நீங்களே இப்ப பாத்துட்டு தான் இருக்கீங்க. காலைல 8 மணிக்கு இற போட்டேன். இப்ப மணி எத்தனை நீங்களே பாத்துட்டு குட்டியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தீவனம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? அப்படி இப்ப நம்ம வந்து கலப்பு தீவனம் சேலத்துல இருந்து நம்ம எடுத்து அதை போட்டுட்டு இருக்கோம். SKT தீவனத்தை போட்டு. எப்படி நல்லா இருக்குங்களா? நல்ல ரிசல்ட் இருக்கு. எத்தனை வருஷமா அந்த தீவனம் கொடுக்குறீங்க? நம்ம ஒரு 2 வருஷமா தொடர்ச்சியாகவே இந்த தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா சிலர் ஆரம்பத்துல நல்லா கொடுக்குறாங்க, வர வர வெயிட் ஏறமாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த நம்மளுக்கு இது வரைக்கும் மாசம் மாசம் டோக்கன் போட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராகவே கரெக்டா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வெயிட் கெயினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு வருது அண்ணாச்சி? ஒரு மூடை வந்து எவ்வளவு வருது இங்க வந்து சேர? இப்ப நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு 1630 ரூபா வந்துருது. அப்ப எவ்வளவு வருது? 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ 32 ரூபா 30 பைசா வருது. அது எப்படி லாபம் தானா? மற்ற வெளியே வாங்குறதுக்கு அது லாபம் தானா? நம்ம வெளியில வந்து நம்ம வந்து குட்டி வந்து நம்ம கம்மியா வளர்க்கும் போது, வெளியில பர்ச்சேசிங் பண்ணும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஐட்டமும் வந்து 2 மூடை 3 மூடை வாங்கும் பொழுது நம்மளுக்கு அது வந்து தீவன செலவு அதிகமா தான் ஆகுது. இப்போ அது வந்து இந்த பெரிய பெரிய பண்ணைய 200 குட்டி 300 குட்டி வளர்ப்பாங்களா, அவங்க வந்து இந்த தோரந்தூசி ஒரு 2 டன்னு, மக்காச்சோளம் ஒரு 5 டன்னு, பருத்தி கூட்டை ஒரு 2 டன்னு, இந்த மாதிரி டன் கணக்குல அவங்க வந்து பெரிய பண்ணையாளர்கள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தீவன காஸ்ட் கம்மியாகும். இந்த மாதிரி 30 குட்டி 50 குட்டி வளர்க்குறவங்களுக்கு தனித்தனியா வாங்கி அதை வந்து விரவி, அது வேலைப்பளும் அதிகம், அது விரவணும், தூசியாகவும் மூஞ்சி ஃபுல்லா அது வேலை. அது வந்து ஒர்க்கு வந்து வேலைக்காரனுக்கு அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு அவங்க ரேஷியோ படி தீவனத்தை விரைவி மிக்ஸ் பண்ணியே கலப்பு தீவனம் வருது. அதை வாங்கி நம்ம ஈஸியான மெத்தட்ல போட்டு வளர்க்கோம். எங்களுடைய பண்ணை, என்னுடைய பண்ணை, நான் வந்து இந்த மாதிரி பண்ணைகள் வந்து முக்கியமா எங்களுடைய பண்ணை இவ்வளவு வெற்றிகரமா போறதுக்கு முக்கிய காரணமே, ஆரம்பத்துல நானும் பல தோல்விகளை சந்திச்சிருக்கேன். சும்மா வெற்றி கிடையாது. ஆரம்பத்துல பல தோல்விகள். காலில் வந்து பார்ப்பாங்க ஒரு 5 குட்டி இறந்து கிடக்கும். அப்பம்லாம் இந்த மாதிரி தீவனம் தெரியாது. அப்பம்லாம் வந்து இந்த மாதிரி பரன்ல வச்சு வளர்க்கணும் தெரியாது. அப்பம்லாம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி தெரியாது. அப்பம்லாம் இந்த மாதிரி தடுப்பூசி தெரியாது. அப்பம்லாம் இந்த மாதிரி மாசம் கரெக்டாக 45 நாளுக்கு ஒரு தடவை குடல் புழு மருந்து, இந்த மாதிரி அந்த மெடிசனு, அந்த நோய் மேலாண்மை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்துல குட்டி 5 குட்டி இறந்து கிடக்கும். இந்த ஃபீல்டே விட்டுலாம் நினைக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்துச்சு. என்ன குரூப்? தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற 38 மாவட்டத்தில் உள்ள பண்ணையாளர்கள் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை ஒருங்கிணைச்சு ஒரு டாக்டர் கொண்டு போறாரு. அந்த டாக்டர்கிட்ட நான் ஆலோசனை கேட்கும் பொழுது இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய பண்ணைய வந்து நான் வந்து ஒண்ணுமே தெரியாம நான் இருந்த போது என்னை மாதிரி நிறைய பண்ணையாளர்களை புதுசா நல்ல மெடிசன் இப்படி கொடுக்கணும், நல்ல எந்தாச்சும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே அந்த குட்டியோடைய அந்த போட்டோ கிட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க. அதை அனுப்பி விட்டா உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசன் சொல்லுவாங்க. நம்ம மெடிசன் வாங்கி அழகா ட்ரீட்மெண்ட் பார்த்தா உடனே இந்த குட்டி சரியாயிரும். நோய் மேலாண்மை ஃபுல்லா படிச்சு, நோய் மேலாண்மை ஃபுல்லாவே பயம் இல்ல. அந்த குரூப்ல வந்து நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பண்ணையாளர் இருக்காங்க, அந்த குரூப் தெரியாம இருக்காங்க. அந்த குரூப்ல உங்களை அழகா நாங்க இணைச்சு விட்டு நீங்க அந்த குரூப் மூலமா நிறைய விஷயத்தை கத்துக்கலாம். அவ்வளவு பெனிஃபிட்டான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியில இருந்து எங்களுக்கு எல்லாமே அந்த குரூப் தான் எங்களுக்கு கைடு பண்ணுது. நான் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ரி வாங்குறீங்களா? அது எப்படி சீப்பா இருக்கா? ஆமா, வெளியில வாங்குறதோட எங்களுக்கு 30% 35% டிஸ்கவுண்ட்ல எங்களுக்கு அந்த குரூப்ல இருந்து கிடைக்கும். 35%? ஆமா, 30% 35% கிடைக்கும். நாங்க வந்து பல்கா வாங்குவோம். 25 கிலோ 20 கிலோ பேக்கு, 5 லிட்டரு லிவர் டானிக் 4 வாங்குவோம். அந்த மாதிரி வாங்குவோம்.